அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். ரவிக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். நெதன்யாகு அவர்கள் அமெரிக்காவில் இருக்காங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே பேச்சுவார்த்தை. ட்ரம்ப் அவர்களும் நெதன்யாகு அவர்களும் அதுக்கப்புறம் ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காங்க. ஆனால் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, அடுத்தடுத்த அறிவிப்புகள் என்ன, அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன. இன்றைக்கி நேற்று வேறு மிக முக்கிய அறிவிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. பேச்சுவார்த்தை நெருங்கி விட்டதாக சொல்கிறாங்க. நிறைய விஷயங்களை ரொம்ப ஷார்ட்டாக சுருக்கமாக அனலைஸ் பண்ணிடலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஒரு 2 விஷயத்தை பார்த்துட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏமனில் ஒரு கிராண்ட் ஓப்பனிங், ஒரு ஸ்டோர் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. பாருங்கள், சிறப்பு விருந்தினர்கள்லாம் அப்படி இப்படி தான் வருவாங்க போல். தம்பி ஓப்பன் பண்ணுறியா இல்லையா அப்படின்ட்டு அந்த கண்ணாடியை உடச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு இந்த மாதிரி பெரிய சம்பவம்லாம் பார்த்தா நம்ம கூட இங்கே நிறைய அது மாதிரி பார்க்க முடிஞ்சதில்லை. நம்ம ஊரில் கூட ஆஃபர்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா சும்மா கடையை பிரித்து மேய்ஞ்சிடுவாங்க. திடீர்னு எங்கேருந்து அந்த மக்கள் வருவாங்கன்னு தெரியல. இப்போ ரீசெண்டாக கூட சென்னையில் கூட பார்த்தோம்ல, ஏதோ ஒரு ஹெட்ஃபோன்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையை உடச்சி தும்சம் பண்ணாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துல இருந்தது கொஞ்சம் கலகலன்னு இருந்தது. ஓப்பனிங் டேவே ரொம்ப சிறப்பாக இருக்கும் போல் அப்படின்னு இருந்தது. இன்னொரு விஷயத்தையும் பார்த்துடலாம். குறிப்பாக பீட்டர் எக்ஸத் அவர்கள் எங்கே போனாலும் மனுஷன் வந்து ஒரே தண்டாலாக எடுத்து தள்ளுவாராட்டுக்குது. அவங்க ஆர்மியில் ஃபிட்டாக இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு. இது வந்து ஈவன் மிஷன் இன் ஜெனீவாவில் போயிட்டு அங்கே எல்லாமே டியூட்டிலலாம் கரெக்டாக இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு மனுஷன் வந்து தண்டாலாக எடுத்து தள்ளி இருக்கிறாரு. போகிற இடத்துலலாம் தண்டாலாக எடுத்து தள்ளுறாரு. ரைட்டு தான், இதை இவர் கொஞ்சம் எங்கே இருக்கிறனால பிரச்சனை இல்லை. இதே மாதிரி ஒவ்வொரு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் நான் நினச்சி பார்த்தேன். போகிற இடத்துல தண்டாலாக எடுத்தாருன்னா பயங்கரமாக இருக்கு அப்படின்னு நினச்சி பார்த்தேன் நான். அங்கே ஏன் போகணும், நம்ம காவல்துறைக்கிட்ட போனாலே சரியாக போயிடல. ஒவ்வொரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் முதல்ல தண்டால் எடுங்கப்பா அப்படின்னாவே முடிஞ்சதில்லை. அந்த அளவுக்கான சூழ்நிலை இருக்கலன்னு திடீர்னு என் மனசுக்குள்ளே தோணுச்சு. இது ரெண்டும் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு காட்டிடலான்னு சொல்லிட்டு தோணுச்சு. இது இப்போ தான் மிக முக்கியமான விஷயமே. அமெரிக்காவே ஒரு மிரட்டிட்டாங்க இல்லையா. மெக்சிகோ பக்கத்தில் சந்தேகத்துக்கிடமான ஒரு சில ட்ரோன் பறந்ததாகவும் அதை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு 20 நாளைக்கு மேலே தடை விதிச்சாங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டு சகஜமான நிலைமைக்கு வந்துட்டாங்கல்ல. இன்றைக்கி அவங்களுடைய செக்ரட்டரி ஜெனரல் வந்து இதுக்கான விளக்கங்களை கொடுத்துருந்தாங்க. பாம் போண்டி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ட்ரக் காட்டல்கிட்டேருந்து வந்த மர்மமான ட்ரோனை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம். தொடர்ந்து அதுக்கான ஆராய்ச்சிகள் ஈடுபட்டுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நடக்காத ஒன்றும் நாங்கள் அடுத்த ப்ரிகாஷனரி மெஷர்மெண்ட் எடுக்க வேண்டியதான்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ஒரு சில டவுட் வந்தது. நிஜமாவே அவங்க ஒன்று மிரட்டினாங்களா, இல்லை நீங்களா ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணுறீங்களா? வெனிசுலாவுக்குள்ளேருந்து பெரிய அளவுக்கு ட்ரக் வருதுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ராணுவ வீரர்களை நிறுத்தி சுடுன்னு சுட்டு கடைசியில் நிக்கோலஸ் மதுரா அவர்களை தூங்கும் போதே தூக்கிட்டு வந்தீங்களா? அந்த மாதிரி ஏதாவது மெக்சிகோவுக்குள்ள திட்டமிடுறீங்களா அப்படின்னு இன்னொரு ஆங்கிலையும் பார்க்கணும். இந்த செய்தி வந்த அடுத்த ஒரு 2-3 மணி நேரத்தில் மெக்சிகோனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, நாங்கள் ரீசண்டாக 1,37,000 கேலிபர் ரவுண்டு உள்ள குண்டுகளை வந்து எடுத்தோம். அதில் பெரும்பாலும் எங்கே இருந்ததுன்னா 2012 அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட குண்டுகள் தான். ஏற்கனவே கிளாடியா ஷென்பம் அவர்கள் 2024 கூட என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் நாட்டில் ட்ரக் காட்டல்கிட்ட இருந்து கைப்பற்றப்படுகிற பெரும்பாலான ஆயுதங்கள் எல்லாமே அமெரிக்காவிலிருந்து வருகின்ற ஆயுதம் தான், எங்கள் நாட்டிலாம் கிடையவே கிடையாது. ஸோ நீங்களா ஆயுதங்களை எங்கள் ட்ரக் காட்டல்கிட்ட கொடுத்து இங்கே ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இங்கே வந்து எங்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்துவது நியாயமா? முதல்ல எல்லை பகுதியை டைட் பண்ணுங்க உங்கள் நாட்டில் இருந்து அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க. இது நியாயமான கோரிக்கை தானே. உங்கள் நாட்டிலேயே ட்ரக் காட்டெல்லாம் பெரும் புள்ளிகள் இருப்பாங்க அமெரிக்காவுக்குள்ளாரே. அந்த பெரும் புள்ளிகளை பிடிச்சி கொஞ்சம் டைட் பண்ணிங்கன்னாவே சரியாக போயிடும். அதை விட்டுட்டு இங்கெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஓடி போயிட்டு பக்கத்து நாட்டில் போயிட்டு குடையிறது, அந்த நாட்டில் போய் குடைச்சி அடிமையாக வைப்பது என்பது எந்த வகையில் நியாயம்னு தெரியல. ஏன்னா நம்ம இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்க முடியுது. இன்றைக்கி மெக்சிகோனுடைய பதற்றமும் எதிர்ப்பும் கிளாடியா ஷென்பம் அவர்கள் எதிர்ப்புமே வந்து ஒரு வகையில் நம்மளுக்கு நியாயமாக தான் தோணும். ஏன்னா இப்போ நிக்கோலஸ் மதுரா அவர்களை கடத்திட்டு போனது அமெரிக்கா. இன்றைக்கி அமெரிக்கானுடைய முக்கியமான நபர்கள் ரோட்ரிகஸ் அவர்களை போயிட்டு பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அவங்களும் கை குலுக்கி வரவேற்று வாங்க உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பிஸ்னஸ் டீலை வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவும் வெனிசுலாவும். இது பெரிய சக்ஸஸ் அப்படின்றாங்க. என்ன, இங்கே வந்து அமெரிக்கா எதிர்த்து போராடுறாங்க, எங்கள் தலைவரை வெளிவிடுங்க அப்படின்ட்டு. அதே அமெரிக்கா கிட்ட மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்துகிறாங்க. சரி, அண்டர் டீலிங் நல்லா தான் இருக்கும் போல அப்படின்னு நினச்சேன் நான். ஒருவேளை அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டே கூட இந்த பாருங்க, உங்ககிட்ட நான் எல்லா வித ஒப்பந்தங்களையும் ஏற்படுத்துறேன், எங்கள் தலைவரை விடுவீங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாங்களான்னு தெரியல. அவங்க போனதுக்கப்புறம் ஒரு அடையாள போராட்டம் நடத்துவாங்க. வெற்றி
மாபெரும் வெற்றி, எங்கள் தலைவரை நாங்கள் விடுவிக்க போகிறோம்னு சொல்லிட்டு கடைசியில் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அவர் விடுவிக்கவும் போகிறதில்ல, தலைவர் அங்கேயே தான் வாழ்க்கை கழிக்க போகிறாரான்ற இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. பட் வெனிசுலா கிட்ட பெரும்பாலான எண்ணெய் நிறுவனங்கள் ஃபுல்லாகவே அவங்க அக்ரிமெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் வெனிசுலாவிலிருந்து கியூபாவுக்கு போகக்கூடிய மிக முக்கியமான எண்ணெய் நிறுவனம் எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் தடை விதிச்சிட்டாங்க. கியூபா ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்காங்க. இன்றைக்கி கூட சீனா வெளிப்படையாகவே வெற்றி வெளியேறீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலுங்க. அமெரிக்காவுக்குள்ள 2 வகையான ஹவுஸில் வந்து ஓட்டெடுப்பு நடக்குது. ஒரு ஓட்டெடுப்பு என்னென்னா கம்பல்சரி இதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தது அப்படின்னா ஓட்டு போடும்போது அடையாள அட்டையை காட்டணும் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வராங்க. சரி, அதற்கு வந்து பார்த்தா ஓட்டு போட்டாங்கன்னா ரிபப்ளிக்கன் ட்ரம்ப்போட கட்சி 217 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. டெமோக்ராட்டிக் ஒருத்தர் வந்து ஆம்னு ஓட்டு போட்டிருக்காரு. மொத்தம் பார்த்தோன்னா 218. அது வந்து வெற்றி பெற்றுச்சு. அடுத்த ஓட்டு என்ன அப்படின்னா கனடா. மனுஷன் வந்து கனடாவை போட்டு புழிஞ்சு எடுக்கிறாரு. திடீர்னு வரி போடுறாரு. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இருக்கக்கூடிய நட்பை வந்து மனுஷன் சிதைச்சிட்டாருன்னு கனடா மீது விதிக்கப்பட்ட அந்த வரியை முழுமையாக நீக்கணும்னு சொல்லிட்டு ஓட்டெடுப்பு நடக்குது. அதே செனட் ஆஃப் ஹவுஸில் நடக்குது. அதில் பாருங்க, ரிபப்ளிக்கன் வந்து எதிர்த்து ட்ரம்ப் அவர்களை எதிர்த்து 6 பேர் வந்து ஆஃப்னன் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. டெமோக்ராட்டிக் வந்து 213 பேர், மொத்தமாக 219 பேர் நம்ம என்ன சொல்லலாம்னா கனடா மீது போடப்பட்ட வரியை நீக்கிறாங்க இந்த இடத்துல. ஏன்னா திடீர்னு கனடாவுடைய அந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறது வந்து நாங்கள் திறக்க அனுமதிக்க மாட்டோன்றது, 100% வரி, 150% வரின்றது சமீப காலமாக கனடாவிலிருந்து அமெரிக்கா வர டூரிஸ்ட் வந்து சுத்தமாக நின்று போச்சு. அது இவங்களுக்கு தான் பொருளாதார இழப்புகள். எத்தனை நாள் அண்ணன் தம்பியாக பறந்து ஃபுல்லாக பழகிட்டு பிஸ்னஸ் எல்லாம் ஒரே கூட்டணியாக இருந்துட்டு திடீர்னு ஒரு விலகல், ஒரு வரி விதிப்பது என்பது இவங்களுக்கும் பாதிக்குது. ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் ஓடி வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. இல்லை, இன்னொரு ஆங்கிள் பார்க்கணுமா பாஸ், இவங்க சீனா கிட்ட பேசினா அது ஓகே, அருமை, அமெரிக்கா பேசிக்கலாம், அது நல்ல விஷயமா. அதே கனடா போய் பேசினா அது தப்புன்றாங்க. அது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்? அதனால் அவங்க நாட்டிலே இதுக்கப்புறம் ட்ரம்ப் போடப்பட்ட வரியை முழுமையாக நீக்கிட்டாங்க. இருந்தாலும் ட்ரம்ப் சொல்லிட்டார், எங்கள் நாட்டில் 78% மேலே டேரிஃப் டெபிசிட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு அதான் வரியை விதித்து வருமானத்தை பெருக்கினதே நான் தான். அதனால் வரியையும் என்னையும் பிரிக்க முடியாது. நீங்கள் நீக்கிட்டீங்களா, அடுத்து நான் புதுசாக ஒரு உத்தரவு கொடுப்பேன், அதுக்கு என்ன பண்ணுவீங்க, போங்க பாஸ், போய் ஓரமாக போய் ஓட்டு எடுத்து நடத்துங்கன்ற மாதிரி ரொம்ப மனசை சிம்பிளாக கடந்துட்டு போயிட்டார். அவர் ரொம்ப ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. ஆனால் ரொம்ப சீரியஸாக நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னென்னா நெதன்யாஹூ அவர்களுடைய மீட்டு தான். ஃபஸ்ட்டு விக்ஸாப் ஜெரால்டு குஷ்னர் அவர்களை போய் இறங்கினோடனே இரவு சந்திக்கிறாரு, ரெஸ்ட் எடுக்கிறாரு. வெள்ளை மாளிகையில் என்ன பேசணுன்றதுக்கு முன்பு மார்க்கோ ரூபியோ அவர்கள், அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி, அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே மீட். அந்த மீட்டில் வந்து நாங்கள் போர்ட் ஆஃப் ஃபீஸில் வந்து கலந்துக்கிறோம், நாங்கள் வந்து முழுமையான சம்மதம், ஃபண்டும் உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு ஒரு ஒப்புதலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. ஏன்னா இன்றைக்கி ஹமாஸ் தரப்புலேருந்து சீஸ்ஃபயர் முடிஞ்சதுக்கப்புறம் காசாவுக்குள்ளே தாக்கல் நடத்துகிறாங்க. வயலேஷன் வந்து பெரிய அளவுக்கு இருக்கிறது. அதனால் சீக்கிரம் எங்களுக்கு அமைதி பேச்சுவார்த்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க. அதனால் இந்த போர்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ஆக்டிவாக போகிறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம இஸ்ரேல் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. பட் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா துருக்கி இருக்கக்கூடாதுன்றாங்க. துருக்கி முதன்மையாக இருக்கிறாங்க. துருக்கி அமெரிக்காவுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, நேற்று ஜேடி வேன்ஸ் அவர்கள் அர்மீனியாவில் போயிட்டு ஒரு நினைவு 1915ஆம் வருடம் நடந்த அந்த போரில் வந்து இறந்தவங்களுக்கு நினைவு அலைஞ்சது செலுத்துறாரு. உடனே டெலீட் பண்ணுறாரு. ஏன்னா துருக்கி தான் அந்த இனப்படுகொலையை நிகழ்த்தியது. அதனால் துருக்கி உடனே அப்ஜெக்ஷன் தெரிவித்த உடனே நீக்கிறாங்க. அதனால் துருக்கி இல்லாமல் ஒரு போர்ட் ஆஃப் ஃபீஸ் எப்படி கொண்டு வர முடியும்னு எனக்கு தெரியல. அது பார்க்கலாம், இனி அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்களோ. அதுக்கப்புறம் வெள்ளை மாளிகைக்கு போகிறாரு. வெள்ளை மாளிகையில் பெருசாக அவங்க ப்ரீஃபாக கொடுக்கல அப்படின்னாலும் இதுக்கப்புறம் செய்தித்தாளில் வரப்போகுது. இருந்தாலும் ட்ரம்ப் அவரோட ட்வீட்டில் என்னன்னா, என்னுடைய அருமையான நண்பர் நெதன்யாஹூ அவர்கள் நாங்கள் பேசணும், ரொம்ப அருமையான ஒரு மீட்டிங்காக இருந்தது, எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. தொடர்ந்து நாங்கள் ஈரான் கிட்ட நடக்கக்கூடிய நெகோசியேஷனை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய டீல் விவகாரத்தை பற்றியும் பேசணும். ஸோ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அந்த டீல் வரல அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். சப்போஸ் அவங்க டீலுக்கு வரலன்னா லாஸ்ட் டைம் மிட்நைட் ஹேமர் மூலிமா அடித்து தும்சம் பண்ணி தூளாக்கணும். அதே மாதிரி இந்த தடவையும் அவங்க ரெஸ்பான்சிபிள் இல்லை அப்படின்னா பெரிய அளவுக்கு பிரித்து மேய போகிறோம். காசாவை பற்றி பேசணும். மிடில் ஈஸ்டில் அமைதியை உருவாக்க போகிறேன்றாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா,
மிடில் ஈஸ்டில் அமைதியை உருவாக்குறீங்க அப்படின்னா ஈரான் மீது இந்த அளவுக்கு பெரிய பதற்றத்தை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை ஈரான் அங்கடிக்கிறேன்னு சொல்லிட்டு பதற்றத்தை கிரியேட் பண்ணுறீங்களா, நிஜமாவே மிடில் ஈஸ்டில் அமைதியை உருவாக்குறீங்களா? அதுக்கான விளக்கங்கள் இன்னும் சற்று நாட்களில் வந்து கிடைத்துவிடும். ஸோ இறுதி ஒப்புதல் என்ன பெறப்பட்டிருக்கிறது என்று இன்று மதியத்துக்கு மேலே கிட்டத்தட்ட லீக் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இந்த இரவு பதிவில் சொல்கிறேன். ஆனால் ஈரான் தரப்புல தயாராக தாங்க இருக்காங்க பாஸ். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 2 வரைபடத்தை காட்டுற பாருங்க, அடுத்தடுத்த வரைபடங்கள் இரண்டுமே ஃபுல்லாக மண்ணு போட்டு மூடிட்டாங்க. இஸ்பஹானுடைய நியூக்ளியர் சைட்டையும் அப்புறம் இன்னும் ஒரு 2 நியூக்ளியர் சைட் என்ன பண்ணிட்டாங்க, எது ஃப்ரண்ட் பேஸு, எது உள் நுழையிற வாயில், எது வெளியேற வாயிலெல்லாம் எதுவுமே தெரியாமல் கம்ப்ளீட்டாக மண்ணு போட்டு மூடிட்டாங்க. இப்போ அடிங்கப்பா, 19 நீ எங்கே அடிக்கிறீங்களா அடிங்க, நாங்கள் பேசிக்கிறோம், அதுக்கப்புறம் நாங்கள் ரிகவரி எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு தயார் தான் இருக்காங்க. ஆனால் நேற்று ஒரு செய்தி பரவிட்டு இருந்தது, பெசஸ்கியன் அவர்கள் வந்து இந்த போராட்டத்தை நான் கொஞ்சம் ப்ரூட்டலாக கையாண்டுட்டோம், அதற்காக நான் மக்களிடம் மன்னிப்பு கேட்குறேன்ற மாதிரி வந்து சொன்னதாக செய்திகள் சொல்கிறாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி கேட்ட மாதிரி தெரியல. எல்லாருமே ப்ரைஸ் பண்ணி தான் பேசினாங்க. இல்லை பெசஸ்கியன் அவர்கள் வந்து போராட்டத்தை கொஞ்சம் ப்ரூட்டலாக கையாண்டுட்டோன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இருக்கிற தலைவர்களே அவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். ஏன்னா ஈரானுடைய தலைவர் பெசஸ்கியன் அவர்கள் அதற்கு முன்பு கூட போராட்டம் ஆரம்பிக்கும் போது கூட நம்ம மக்கள்கிட்ட போய் பேசியிருக்கணும், அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆங்கிளில் ஆன் பண்ணார். இருக்கிறதுலே அராக்சி அவர்கள், ஐதோல் அலி காமேனி அவர்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் ரக் கேரக்டராக பேசுவாங்க செய்வாங்க. பட் இவர் கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டராக ஹேண்டில் பண்ணுறாரோன்ற இன்னொரு ஆங்கிளையும் நம்ம பார்க்க முடியுது. ஈரான் முதல் முறையாக யூஎனுடைய கமிஷன் ஆஃப் சோசியல் டெவலப்மெண்ட்டில் ஒரு வைஸ் சேர்மன் பொசிஷனில் ஒரு லேடியை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறோன்ற மாதிரி வந்து ஈரான் தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் வைஸ் சேர்மன் பொசிஷனை வந்து ஒரு லேடியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கன்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். பட் இந்த ஜென்ரல் ஈக்குவாலிட்டியை மற்ற இடத்துலையும் காட்டுங்க அப்படின்னு அந்த நோபல் பீஸ் கமிட்டி இருக்குல்ல, அந்த நோபல் பீஸ் கமிட்டி வந்து ஈரான்கிட்ட ஒரு கொஷின் வச்சுருக்காங்க. நீங்கள் ஐநாவிலலாம் கரெக்டாக தான் காட்டுறீங்க, ஆனால் எங்கள் நோபல் லிட்ரேச்சர் இருக்கக்கூடிய ஒரு மேடம் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதுனாங்க ஈரானை பற்றி. அந்த ஆர்டிக்கல் எழுதுனதுக்காக கொடுமையாக சித்திரவதைப்படுத்தி வச்சுருக்கீங்க, இன்னும் சிறையில் அடைச்சி வச்சுருக்கீங்க. இப்போ நோபல் பீஸ் கமிட்டிக்குன்னு ஒரு சர்டன் ரீஜன் இருக்குது, அவங்கள வந்து காப்பாற்றணும், அவங்க இதுக்கப்புறம் உயிரோடு இருப்பாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு திடீர் குண்டை வந்து போட்டிருக்கிறாங்க நோபல் பீஸ் பிரைஸ். ஸோ இது எல்லாமே என்ன சொல்ல வராங்கன்னா, இன்னும் ஈரான் என்னதான் வெளிப்படையில் இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே அந்த மக்களை கைது பண்ணுறது, கொடுமைப்படுத்துறது, தூக்கிலிடுறது, இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்குதுன்னு சொல்லிட்டு திடீர்னு நோபல் பீஸ் கமிட்டி எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறாங்க. இது எல்லாம் ஏற்கனவே ஈரான் இது கூட பிரச்சனை இல்லை, நியூக்ளியர் விஷயமா இருக்கட்டும், இல்லை நாங்கள் போய் உதவி செய்ய போகிறன்றதாகட்டும், எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏதோ ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வராங்களான்ற மாதிரி ஆங்கிளில் நம்ம பார்க்க முடியும். பட் அவங்க தெளிவாகிறாங்க, ரொம்ப தெளிவாகிறாங்க. மற்ற எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது, நியூக்ளியர் பேச்சுவார்த்தைனா வா, இல்லைனா மற்றது வேணால் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் தெளிவாக்குறாங்க. கூடுதல் தகவல் ஐரோப்பா கிட்ட போனோம் அப்படின்னா திடீர்னு இன்றைக்கி ஐரோப்பாலாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி என்ன ஜெர்மனுடைய ஃப்ரைட் ரைஸ் பேசுகிறத பார்த்தா அப்படின்னா, சீனா பாருங்கள் ரொம்ப சீக்கிரமாக ஒரு சோலார் பவர் பிளான்ட்டை ஒரு மாதத்துக்குள்ளே கட்டுறாங்க, பெரிய பிளான்ட், வேர்ல்டுலேயே பெருசாக. நம்ம அந்த ப்ராஜெக்டை அப்ரூவ் பண்ணி வர்றதுக்கு வருஷ கணக்காக ஆகிடுது. ஸோ இதுதான் ஃபண்டமெண்டலாகவே வந்து நம்ம எங்கேயோ அடி வாங்குகிறோம். அந்த பர்மிட்டிங் ப்ராசஸே வந்து நம்ம பெரிய அளவுக்கு வந்து நம்ம டிலே பண்ணிகிட்டே இருக்கோம். பாருங்கள், லாஸ்ட் 20 வருஷத்தில் சீனா 8% வளர்ந்துட்டாங்க, அமெரிக்கா 2% வளர்ந்துருக்காங்க. ஆனால் ஐரோப்பா பாருங்கள் 1% கூட வளரல. இதெல்லாம் நம்ம கலை தெரியணும் அப்படின்னு சொல்ல உடனே பாட்டியும் பேரணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அடட நம்ம ரஷ்யா கிட்டேருந்து எப்போ நம்ம பர்மனெண்ட்டாக எனர்ஜியை நிறுத்துகிறோமோ அப்போ தான் நம்ம லோக்கல் எனர்ஜி வளருதுன்னு அர்த்தம். சீனாவை எப்போ நம்ம டிபெண்ட் பண்ணாமல் இருக்கோமோ நம்ம எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை அதிகம் பண்ணுறோன்னு அர்த்தம். இது எல்லாமே நம்ம கேம் சேஞ்சராக கொண்டு வரணும்னு அவங்க சொல்ல, ஒரு சில வேண்டலையான்னு ஓடி வந்து அந்த கொடுமையை நான் எங்கே கண்ண சொல்கிறது, அவங்க போடுற வரி தான் அதிகமானா அங்கே நாடுகளுக்குள்ளே போடுற வரியே அதிகமாக இருக்கே. ஒவ்வொரு நாடும் தனது பொருளாதார சூழ்நிலையை சரி செய்வதற்காக வரிகள் அதிகமாக போடுறாங்களேன்றாங்க. அதாவது அவங்க எந்த ஆங்கிள் சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்தியாவுக்குள்ளாரே ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு வரி விதிக்கிறாங்கல்ல, பெட்ரோல் விலையே உங்களுக்கு சேமாக இருக்கா? இல்லை, ஒரு சில மாநிலங்களில் கம்மியாக இருக்கும், ஒரு சில மாநிலங்களில் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வரி போட்டுக்கிறாங்க, அந்த அளவுக்கு கடன் வாங்குறாங்க இல்லையா. அந்த ஆங்கிளில் சொல்கிறாங்க, ஐயா ட்ரம்ப் போடுற வரியோட நம்ம உள்நாட்டு வரி அதிகமாக இருக்குது, இதெல்லாம் நம்ம நீக்கினா மட்டும்தான் நம்மளால் வளர வேண்டிய ஒரு சூழ்நிலைன்றாங்க. இவங்கெல்லாம் மாறி மாறி புலம்புவதற்கான காரணம் என்ன?
வரிக்குதிரை வரிசாமி போடுற வரியும் இவங்க ரஷ்யா மீது போடப்படுகிற பொருளாதார தடையும் தனக்கு சுமையா கருதுறாங்க ஐரோப்பா. இது எல்லாம் அவங்க மீண்டு வரணும் அப்படின்னா ஒண்ணு அமெரிக்காவுடைய நட்பை நாடணும், இல்லைன்னா ரஷ்யாவுடைய நட்பை நாடணும். அங்கிருந்து ஓடி வந்து ஏசிய நாடுகளில் சீனாவை முழுமையா நம்பி போக முடியல. இப்போது நிலைமைக்கு இந்தியா கிட்ட தான் வந்திருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். உடனே ட்ரம்ப் ஓடி வந்து பதில் கருத்து அங்கிருந்து என்ன எக்ஸ்ட்ராத்தில் போடுறாருன்னா, இந்த விண்மில்லாம் இருக்குல்ல, விண்மில்லாம் மேட் இன் சீனாவா, ஆனால் சீனாவில் வந்து யூஸ் பண்ணுறாங்களான்னா கிடையாது, எல்லாம் கொண்டு வந்து வெளிநாட்டிலாம் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க மக்கள்லாம் ஏமாந்து வாங்கிட்டு இருக்காங்க, எல்லாம் லாஸ் தான்றாங்க. அதே கேள்வி நம்மளும் கேட்கலாம்ல. இப்போ குருடாயில் நீங்கள் ஓடி ஓடி மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணணும்னு சொல்கிறீங்கல்ல, எல்லாமே உங்கள் நாட்டிலிருந்து எடுக்கப்படுகிற இயற்கை வளங்களா, மற்ற நாட்டிலேருந்து எடுக்கப்படுகிற இயற்கை வளங்களான்னு அது கொஞ்சம் பதில் சொல்லிட்டாருன்னா பரவாயில்ல, இதுக்கே நம்ம மேட்ச் பண்ணிக்கலான்ற ஒரு கூடுதல் தகவல். கியூபா விவகாரத்தில் சீனா வந்து உடனடியாக அமெரிக்கா வெளியேறணும்னு சொல்லும் போது அர்ஜென்டினா ஒரு செய்தி கொடுக்குறாங்க. சீனா கியூபாவில் போயிட்டு நீங்கள் தலையிறது இருக்கட்டும், எங்கே இருக்கீங்க, எங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்து நீங்கள் மீனை பிடிக்க, அதாவது ஃபிஷரிங் வந்து மீன் பிடிக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. வார்னிங்கில் வந்து சீனாவுடைய அந்த ஃபிஷிங் வெசல்ஸ் வந்து கேட்கறனால மூழ்கடிச்சிட்டாங்க. மூழ்கடிச்சு 2 பேர்த்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம். அதனால் அர்ஜென்டினா வந்து இறுதியாக எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, அங்கே பாருங்கள் எங்கே நீங்கள் மீன் பிடிக்கிறீங்க, எங்கள் ஏரியாவுக்குள்ளே நீங்கள் வரலாமான்றாங்க. அதனால் இதை முதல்ல ஒரு சொல்யூஷன் கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கியூபா விவகாரத்துக்கு போங்கன்னு மிலே அவர்கள் வந்து கடுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் என்பது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அடுத்து நம்ம ரஷ்யா விவகாரம் பார்த்தோம் அப்படின்னா, நேற்று திடீர்னு வாட்ஸ்அப் பயனாளர்கள்லாம் நிறுத்திட்டாங்க ரஷ்யாவுக்குள்ளார. அதனால் நியூஸ் சேனல்லாம் ஒரே பரபரப்புன்னாங்க. என்ன போய் பரபரப்பு, நம்ம வாட்ஸ்அப் வரலன்னா நம்ம என்ன கம்யூனிகேட் பண்ண முடியாதா என்ன? அடுத்து மெயில் கம்யூனிகேட் இருக்குது, இல்லை டெலகிராம் இருக்குது. சரி, டெலகிராம் நிறுத்திட்டாங்கன்னா வேற ஆப் ஏதாவது ஒன்று இருக்குது, அது இல்லைன்னு மக்கள் பரபரப்பு அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஒரு பரபரப்பு இருக்காது, அவங்க செக்யூரிட்டி கன்சர்னுக்காக வாட்ஸ்அப் முழுமையாக நீக்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இவங்க எல்லாமே யூடியூபு மீதி எல்லாமே ரஷ்யாவுக்குள்ளே நீக்கிறாங்கல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி வாட்ஸ்அப்பை கிட்டத்தட்ட நீக்கிட்டாங்க. ஏற்கனவே டெலகிராமும் கொஞ்சம் அன்றதை ரிவ்யூ போட்டிருக்காங்கன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன். ரஷ்யா மறுபடியும் நேற்று ஒடிசாவையும் இன்னொன்று கியூ பகுதியும் கடுமையான தாக்குதலை நிகழ்த்தியிருந்தாங்க. பதிலுக்கு இவங்களும் நிகழ்த்தியிருந்தாங்க. அதனால் மார்க் ரூட்டே அவர்களுக்கு சந்தேகம், அதாவது ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப கடினமாக முயற்சி பண்ணுறாராம். மனசு சோறு கூட சாப்பிடாம இங்கே அமைதி ஏற்படணும்னு ரொம்ப கடுமையாக உழைக்கிறார். அந்த உழைப்புக்கான பலனை வந்து ரஷ்யா கொடுக்குறதா என்றால் இல்லை, தொடர்ந்து தாக்குதலை ஏற்படுத்திக்கிறார். பாரு, அந்த அப்பாவையும் பால்வடைகிற முகத்தை பாருங்க. அந்த பால்வடைகிற முகத்தை பார்த்தா உங்களுக்கு தாக்கல் நடத்தணும்னு தோணுதா? எவ்வளோ அமைதியை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனால் ரஷ்யா கொஞ்சம் கூட மதிக்கல. அப்போ நம்ம ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்தாகணுன்ற மாதிரி மார்க் ரூட்டே அவர்கள் ஆவேசமாக பேசுறாரு. இப்போ இவங்க நடத்துகிற தாக்குதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. இப்போ அமைதி ஒப்பந்தம்னு ஏற்பட்டுட்டாவே கோட்டசாமிங்க வெறித்தனமாக தாக்கல் நடத்துறாங்க. இப்போ ஓடி வந்து அந்த பால்வடிகிற முகத்தை வந்து பாருங்க, அவர் ஏற்படுத்துகிற அந்த முயற்சி எல்லாமே ஃபெயிலர் ஆகிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, நீங்கள் என்னன்னாலும் பேசலாம். சமீப காலமாக 450 ட்ரோன் சர்வசாதாரணமாக ஒரு நாளைக்கு அடித்தாங்கன்னா 450 ட்ரோன் 50 மிசைல்ஸ் அடிக்கிறாங்களாம். எனர்ஜி சிஸ்டத்தை எல்லாமே அட்டாக் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபைனலாக ஒரு பகீர் தகவலோட முடிச்சிடுறேன் நான். 2025 மட்டும் நேட்டோனுடைய தலைவர் கொடுத்த அறிவிப்பில் 4 லட்சம் ரஷ்ய இராணுவ வீரர்கள் இறந்து போயிட்டாங்க 2025 மட்டும். ஒட்டுமொத்தமாக 13 லட்சம் ரஷ்ய இராணுவ வீரர்கள் இறந்து போயிருக்கிறாங்களாம். இன்னும் எவ்வளோ பேர்த்து காவு கொடுக்க போகிறான்னு தெரியல அப்படின்னு இருக்காரு. ஆனால் உக்ரைனில் இறப்புகள் பார்த்தோன்னா 35,000 தான், அதுக்கு மேலே இல்லை. அதே அங்கே பார்த்தோம் அப்படின்னா 13 லட்சம். 13 லட்சம் எங்க அடி கொடுத்த கைப்பிள்ளையோல 13 லட்சம், அடி வாங்கின கைப்பிள்ளையோல 30,000. இது நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுக்கு சோறு, நம்பினாதான் நம்மளுக்கு வெள்ளைக்காரன் பொய் சொல்ல மாட்டான். அதனால் அதோட இந்த செய்தியை நான் முடிக்கிறேன் நான். ஏன்னா அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அதனால் அந்த செய்தியை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார், ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.